பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நீ செய்த வினையின் காரணமாகவே இந்த நிலை. அல்லாஹ் அடியார்களுக்கு அநீதிழைப்பவனாக இல்லை என கூறுவோம். விளிம்பில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை வணங்குபவனும் மனிதர்களில் இருக்கிறான். அவனுக்கு நன்மை ஏற்பட்டால் அதில் நிம்மதி அடைகிறான். அவனுக்கு சோதனை ஏற்பட்டால் தலைகீழாக மாறிவிடுகிறான். இவ்வுலகிலும் மறுமையிலும் அவன் நட்டமடைந்து விட்டான். இதுவே தெளிவான நட்டம். அல்லாஹ்வை அன்றி தனக்கு தீங்கிழைக்காததையும் பயன் தராததையும் பிரார்த்திக்கிறான். இதுவே தூரமான வழிகேடாகும். எவனது நன்மையை விட தீமை மிகவும் அருகில் உள்ளதோ அவனை இவன் அழைக்கிறான். அவன் கெட்ட நண்பன், கெட்ட பொறுப்பாளன். நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தோரை சொர்க்கச் சோலைகளில் நுழையச் செய்கிறான். அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும். அல்லாஹ் நாடியதை செய்கிறான். இவ்வுலகிலும் மறுமையிலும் இவருக்கு, அதாவது முஹம்மதுக்கு அல்லாஹ் உதவவே மாட்டான் என்று எண்ணுபவன் வானத்தை நோக்கி ஒரு கயிற்றை நீட்டி பின்னர் அவருக்கு இறைவன் செய்யும் உதவியை வெட்டிவிடட்டும். இந்த சூழ்ச்சியாவது அவனது வெறுப்பை நீக்கிவிடுமா என்று அவன் பார்க்கட்டும். இவ்வாறே தெளிவான வசனங்களாக இதை அருளினோம். தான் நாடியோருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறான். நம்பிக்கை கொண்டோரும் யூதர்களும் சாஃபியீன்களும் கிறிஸ்தவர்களும் நெருப்பை வணங்குவோரும் இணை கற்பித்தோரும் ஆகிய அவர்களிடையே அல்லாஹ் கியாமத் நாளில் தீர்ப்பு வழங்குவான். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் பார்த்து கொண்டிருப்பவன். வானங்களில் உள்ளோரும் பூமியில் உள்ளோரும் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் மலைகளும் மரங்களும் உயிரினங்களும் மனிதர்களில் அதிகமானோரும் அல்லாஹ்வுக்கு பணிகின்றனர் என்பதை நீர் அறியவில்லையா? இன்னும் அதிகமானோர் மீது வேதனை உறுதியாகிவிட்டது. அல்லாஹ் இழிவுபடுத்தி விட்டவனுக்கு மதிப்பை ஏற்படுத்துபவன் இல்லை. அல்லாஹ் நாடியதை செய்வான். தமது இறைவனை பற்றி தர்க்கித்து கொண்டிருந்த இரண்டு வழக்காளிகள் இதோ உள்ளனர். ஏக இறைவனை மறுத்தோருக்காக நெருப்பாலான ஆடை தயாரிக்கப்பட்டுள்ளது. அவர்களின் தலைகள் மீது கொதிக்கும் நீர் ஊற்றப்படும். அதை கொண்டு அவர்களின் வயிறுகளில் உள்ளவைகளும் தோள்களும் உருக்கப்படும். அவர்களுக்காக இரும்பு சம்மட்டிகளும் உள்ளன. கவலைப்பட்டு அங்கிருந்து அவர்கள் வெளியேற எண்ணும் போதெல்லாம் மீண்டும் அதில் தள்ளப்படுவார்கள். சுட்டரிக்கும் வேதனையை சுவையுங்கள் என கூறப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும். அத்தியாயம் 22, வசனம் 10 முதல் 22 வரை.